இனிய உறவுகளே வணக்கம் வணக்கம். வெல்கம் டு அவர் ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி நாம் ரொம்பவும் சூப்பராக டேஸ்டியாக ஈஸியாக ப்ரெட் வச்சு பண்ணக்கூடிய ஒரு 3 ரெசிபி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அதில் வர ஆல்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு ப்ரெட் ஆம்லேட் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதுக்கு ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பொடியாக கட் பண்ணது, 1 டேபிள் ஸ்பூன் பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, காரம் உங்களுக்கு தகுந்தால சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கருவேப்பிலை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இதோட ஒரு 5 முட்டை சேர்த்துக்கலாம். இது நம்ம தேவையான அளவுக்கு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு கம்மியாக செய்யணுன்னா இந்த பொருளெல்லாம் பாதியாக குறைச்சிக்கோங்க. இந்த ரெசிபி எல்லாமே காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செஞ்சு சாப்பிட்லாம், ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதையெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரெட் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக பேன் ஹீட் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். இப்போ பேன் ஹீட் ஆனதும் இதோட நம்ம ஒரு கரண்டி அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறோம்ல முட்டையெல்லாம் சேர்த்து அதை ஊற்றிக்கலாம். ஊற்றி பேன் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி டிஃபன்லாம் பண்ணும்போது வேலை நமக்கு ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கவும் செய்யும். அதனால் சீக்கிரமாக சாப்பிட்ருவாங்க. இப்போ இந்த மாதிரி எல்லா இடமும் அதை நல்லா பரப்பி வச்சுட்டு இதுக்கு மேலே ப்ரெட்டு நம்ம அடுக்கிக்கலாம். ப்ரெட்டு 4 ப்ரெட்டு நான் பெரிய தோசைக்கல்லாக இருக்கிறதுனால 4 ப்ரெட்டு அடுக்கிக்கிட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி நீங்கள் சின்ன தோசைக்கல்லாக இருந்ததுன்னா 2 கூட வச்சுக்கலாம். இப்போ இதை பொறுமையாக அடுத்த பக்கமாக திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். இப்போ இதை பாதியாக கட் பண்ணிக்கலாம். 2ஆக கட் பண்ணிவிட்டு திரும்ப இதை நம்ம அந்த 2 ப்ரெட்டு ஒரு ப்ரெட்டுக்கு மேலே ஒரு ப்ரெட்டு வர்ற மாதிரி மடிச்சுக்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக ப்ரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக வெஜ் கட்லெட் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இதுக்கு உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை இந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததாக பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் சீரகம். இது கொஞ்சம் பொரிஞ்சதும் ஒரு 5 பூண்டு பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு தகுந்தால சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதையெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். அடுத்து இதோட ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயமும் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ கொஞ்சம் ஈஸியாக வதங்கிடும். வெங்காயம் வதங்கினதும் வேக வச்ச உருளைக்கிழங்க மசிச்சு இதில் சேர்த்துக்கலாம்.
இதோட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலாவை நம்ம தோசைக்கு சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிடலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதோட கொஞ்சம் கொத்தமல்லி இலை தூவி இதை வந்து எடுத்து வச்சிடலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். இதோட ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். அடுத்ததாக இதுக்கு தேவையான உப்பு. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து ரொம்ப அதிகமாகவும் இருந்துடக்கூடாது, கொஞ்சம் கட்டியாகவும் ஆகிடக்கூடாது. பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி பதத்தில் கரெக்டாக இருக்கும். தண்ணியாகவும் இல்லாமல் கட்டியாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்குது. அடுத்ததாக 2 பிரெட் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு வச்சோம்ல, அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ப்ரெட்டோட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மசாலா வந்து கீழே விழாத அளவுக்கு நல்லா தேய்ச்சி அப்ளை பண்ணி வச்சிருங்க. இப்போ இன்னொரு பிரெட் எடுத்து மூடிக்கலாம். அதை அப்படியே மூடி வச்சுட்டு இப்போ இதை வந்து 2ஆக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மாதிரி எல்லா பிரெட்லேயும் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ரெடியாக இருக்குது எல்லாமே. இப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து நம்ம கடலை மாவு கலக்கி வச்சுருக்குறோம்ல, அது உள்ள டிப் பண்ணிவிட்டு நல்லா கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு கொதிக்கிற எண்ணெயில் இதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இது ஒரு பக்கமாக வெந்ததும் அடுத்த பக்கமாக திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம் இதை. இப்போ இதை வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சாஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள் இவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ஈஸியாக பண்ணக்கூடிய வெஜ் கட்லட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அடுத்ததாக வெஜ்ஜு சாண்ட்விச் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். 2 பிரெட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்ம ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து அந்த பிரெட்டு மேலே ஜாம் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த பிரெட்டு ஃபுல்லாக வந்து எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து அது மேலே உருளைக்கிழங்கு வேக வச்சதை ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து வெங்காயம் வந்து
ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதில் அடுத்து வேக வச்ச பீட்ரூட்டை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அதில் வச்சுக்கலாம். அடுத்ததான் சீஸ் ஸ்லைஸ் வந்து ஒரு பீஸ் அப்படி எடுத்து வச்சுக்கலாம். அது மேலே இப்போது இது மேலே இன்னொரு ப்ரெட் எடுத்து வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணிடலாம். இப்போ உங்ககிட்ட வந்து டோஸ்டர் இருந்ததுன்னா நீங்கள் அதிலே பண்ணிக்கலாம். நான் வந்து இல்லாததுனால அப்படியே வச்சுட்டேன். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 4 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது மேலே வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம். லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே சும்மா ஒரு டெக்கரேட் பண்ணுறதுக்காக மிக்சர் சேர்த்துக்கிட்டேன். பார்க்குறதுக்கு அழகாக இருக்குதுல்ல. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான வெஜ் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பண்ண எல்லா ரெசிபீஸுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.